மரணம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க யாருக்காக ரொம்ப நேசிக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்க உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க. நீங்க யாரை ரொம்ப அன்பு செலுத்தீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா மாறுவாங்க. இதுல எந்த சந்தேகமே இல்லை. அதனால எல்லா இடத்துலயும் லிமிட்டா வச்சுக்கோங்க. எல்லாரையும் லிமிட்டா நேசிங்க. ரொம்ப யோசனையா பண்ணுங்க. எதையுமே ரொம்ப லாங்கா விடாதீங்க. ஓவரா போகாதீங்க. போனீங்கன்னா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. இந்த ஞானமெல்லாம் உங்களுக்கு வரட்டும். இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு வரட்டும். தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. அந்த இடத்துல இருந்துட்டே நான் சாட்சியா வாழ்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நபர் நம்மளை யூஸ் பண்ண பாக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவங்களை விட்டு நீங்க வெளியே வாங்க. உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை, உங்களுக்கு கொடுக்கிற ஹோப் எல்லாமே உங்களை பார்த்து தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க. சோ ரொம்ப உங்க சாட்சியை கெடுத்துக்காதீங்க. ரொம்ப ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷி மேலேயோ அட்டாச்சா இருக்காதீங்க. உங்க டைம்ல நிறைய டைம் யாரோ ஒரு நபருக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் பாதிப்பா வந்து நின்று இருக்கும். சோ கொஞ்சம் ஞானமா, கொஞ்சம் அறிவா என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். மிஸ்டேக் வராதுன்னு சொல்லல. சில டைம்ல நம்முடைய டெம்டேஷன், நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம், நம்முடைய கண்ணு, நம்ம ஓவரா ஹோலியா வந்து அப்படியே இருந்துட முடியும்னு சொல்லல.